என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தனிமை. தனிமையில் கர்த்தரை தேடுவது எப்படி என்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆடியோவை கேட்குற எல்லா அன்புள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆடியோவால் கர்த்தர் உங்ககிட்ட பேசினார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஆடியோவை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி உங்களுக்கு தெரிஞ்ச தனிமையில் வாடுகிற மக்களுக்கு இந்த ஆடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் நன்மையும் ஆசீர்வாதமும் பெருக பண்ணுவாராக. தனிமை அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்டாலே முதலில் நமது மனதில் வருவது பயம்தான். தனிமை என்பது ஒரு அடர்ந்த இருளடைந்த காடு போன்றது இல்லையா? எந்த இடத்துல நிற்கிறோம், எப்படி அந்த காடை விட்டு வெளியே வரணும், இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பலவிதமான கேள்விக்குறியோடு நம்ம ஒரு அடர்ந்த இருளடைந்த காட்டுக்குள் நிற்பது போல் ஒரு ஃபீலிங் இருக்கும். தனிமையின் பாதையில் நடக்கிற அந்த மனிதர்களின் வலியும் வேதனையும் மிகவும் கடினமானது. தனிமையின் பாதையில் யாரும் இல்லாமல் நடந்து போகின்ற மக்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்களும் எண்ண முடியாதவை. அது அவங்களால மட்டும்தான் உணர முடியும். ஸோ இது நம்ம வார்த்தையால் சும்மா எழுதி சொல்லிடலாம். ஆனால் அந்த பாதையில் கடந்து போகிற மனுஷங்களோட வேதனை ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர், என்ன விடை, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? உண்மையிலே நம்ம தனிமையாக தான் இருக்கோமா? இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லையா? என் வாழ்க்கை அவ்வளோதானா? முடிஞ்சு போயிடுச்சா? நான் யாரை நம்புறது அப்படின்னு மனசு கடந்து அலைப்பாயும் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு. சரியா? ஸோ எப்படிலாம் மக்கள் ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக்கலி மனிதர்கள் அப்படின்னா அவங்க சோஷியல் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னா எல்லாருக்கூடையும் கலக்கலான்னு சிரித்து பேசி சந்தோஷமாக உற்றார் உறவினரோட ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கிறது தான் இந்த ஹியூமனோட நேச்சரே. ஸோ கொஞ்சம் ஒதுங்கியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் நல்லா கலகலான்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் சடனாக அவங்க கூட வாக்குறுதி கொடுத்து கையோட கையாக சேர்த்து நடந்த ஒரு பர்சன், ஒரு நபர், இல்லை அம்மாவோ அப்பாவோ திடீர்னு இழந்து தனிமையில் இருக்கிறவங்களோட சடனாக அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஒரு மனபாரமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகே இவ்வளோ நாள் இருந்தாங்க, இப்போ இல்லைனா இனி என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு நிற்கிறவங்களுக்கு உண்டான ஒரு இது ஆடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சிலர் என்ன மாதிரியெல்லாம் அவங்கள தனிமைப்படுத்துவாங்க அப்படின்னா, சிலரை நோயின் வேதனையில் படுக்கையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது இப்போ தனிமையாக இப்போ பேரலைஸ்டு ஸ்ட்ரோக்லாம் தனிமையில் அந்த படுக்கையில் ஒரு புழு போல் கடந்து என்ன பண்ணணும்னு புரியாமல் இருக்கிறவங்க தனிமைப்படுத்தப்பட்டவங்கங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருப்பாங்க. அப்புறம் ஜாதி, மதம், இனம் அந்த மாதிரியான வேறுபாட்டினால் ஒதுக்கி வச்ச ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இன்டர்காஸ்ட் மேரேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இல்லைனா ஏழை பணக்காரர் அப்படின்னு சொல்லி உறவினர்கள், உற்றார் உறவினர்களே உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். தாய் தந்தை இல்லாமல் தனிமையில் வாடுபவர்களாக இருக்கலாம். இல்லைனா கணவன் அல்லது மனைவியை மரணத்தில் இழந்து விதவை என்னும் பெயரை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சொன்னது, இந்த தாய் தந்தை மரணம், கணவனை இழந்து மனைவியை இழந்து, இல்லைனா கணவனால் கைவிடப்பட்டவளாக இருக்கிற ஒரு இளம் பெண், சிறைச்சாலையில் கம்பிகளுக்கு நடுவில் கண்ணீர் வடிப்பவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாடி போலது, எப்போ உடையும் தெரியாது. ஏற்கனவே அது ரொம்ப சென்சிட்டிவ். அதை இன்னும் உடையாமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கிடணும். இந்த உலகம் எதிர்த்து தான் வரும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதாக ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்தவ படி பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகை ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அன்பு தணிந்து போகும்னு. நெருப்பில் தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி அது அப்படி தணிந்து ஒன்றும் இல்லாமல் அந்த ஒரு சூடு இல்லாமல் போகுது இல்லையா?
அன்பு வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ ஈவன் பேரண்ட்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு யாருக்குள்ளேயுமே அந்த காலத்தில் பார்த்த அன்பு வந்து இல்லை. அது பைபிளில் போட்டிருக்க அன்பு தனிந்து போகணும், போக தான் செய்யும். கூட இருக்கிறவங்களே அப்படின்னா நம்ம தேர்ட் பர்சன் கிட்டேருந்து எப்படி அந்த அன்பை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனாலும் நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இருந்து தெரிந்து கைவிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு கடவுள் வேறு மாதிரி ஆன்சர் கொடுப்பாரு. அது நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இதை நான் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறேன் இந்த ஆடியோவை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்டு மனைவியால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை கணவன் அல்லது மனைவியை வந்து மரணத்தில் இழந்து விதவையாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து தாய் தந்தை இழந்த ஒரு குழந்தையோ அல்லது ஒரு வயதானவர்களோ இல்லை வந்து பையனாலோ இல்லை குழந்தைகளால் கைவிடப்பட்ட வயதானவர்களாக கூட நீங்கள் வந்து இருக்கலாம். இப்போ உங்கள் மனசில் வந்து ரொம்ப கேள்வி இருக்குது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்ன சொந்தத்தில் ஒருத்தருங்க இருக்காங்க, அவங்க மனைவி இழந்துட்டு அவங்க வந்து தனிமையில் வந்து இருக்கிற அந்த வேதனை வந்து ரொம்ப அதிகம். எப்பா யாருப்பா கால் பண்ணுவா, என் ஃபோனுக்கு கால் உண்மையிலே யாராவது இருக்காங்களா, கால் பண்ணுவாங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு விதமான பாதையில் போகிற நிறைய மனிதர்களும் பெண்களும் ஆண்களும் 2 பேருமே இருக்கிறாங்க அந்த கேட்டகரியில். பெண் விதவைகள் அப்படிங்கிறத விட ஆண் விதவைகளும் இருக்கிறாங்க. 2 பேருமே இந்த காலத்தில் வந்து சமமான நிலையில் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஜைல், அவங்க வந்து இன்னும் வல்னரபிள், சொசைட்டியில் வந்து ரொம்ப வல்னரபிள் அவங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பாரம், சோதனைகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஆண்களை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பாதையில் போகிறவங்களோட வலியும் வேதனைகளும் பங்கு வைக்கவும் காக்கவும் விடுவிக்கவும் வல்லவராக ஒருவர் உள்ளார். அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ வேதனை, இவ்வளோ வலிகள், என்னோட இந்த சொந்த வேதனை யார்கிட்ட போய் நான் பங்கு வைப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கிறார், கண்டிப்பாக இருக்கிறார். சரியா? நீங்கள் வாய் திறந்து சொல்லுவதற்கு முன்பாகவே உங்கள் மனதை புரிந்து கொண்டு உங்களை தேற்ற வல்லவராய் ஒருவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உறவிடமாய் நம் உயிர் மூச்சாக உயிரோடு உயிராக நம்மோடு வாசம் செய்பவர். ஓகே, நம்மளோட உயிர் மூச்சாக நம்மளோட உயிரோடு உயிராக கலந்து உள்ளார். நமக்கு உயிர் மூச்சு காற்று கொடுத்தவரே அவர்தான். கூப்பிட்டவுடன் நேரம் காலம் தாமதிக்காமல் ஓடி வந்து நம் கண்ணீர் துளிகளை துடைப்பவர். அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகர். தன்னைத்தானே நமக்காக, நம் பாவங்களுக்காக மரணத்தை ஏற்று தம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உயிரையும் தானமாக கொடுத்தவர். இப்படி யாராவது கொடுப்பாங்களா? இந்த மனுஷங்களோட மொத்த பாவங்களையும் பாரத்தையும் தன்மையில், அதாவது மனப்பூர்வமாக சம்மதித்து அதை சுமந்து அந்த மாம்சம் வந்து அடித்து கிழிக்கப்பட்டதுன்னு தான் போட்டிருக்கு. திரை சிலை மாதிரி கிழித்து ரத்தம் பீரிட்டு ஓடியது. அப்போ அப்படி ஒருத்தர் நம்மளை அன்பு கூற இருக்கிறாரா? யார் அவர் அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது இல்லையா? அவர் வந்து யார் அப்படின்னா இயேசு. அவர்தான் இரட்சகர், அவர்தான் கடவுள். அந்த இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பவர் உண்டு, ரொம்ப சக்தி உண்டு. அந்த இயேசுங்கிற வார்த்தை எப்படின்னா அன்பு, நம் ரட்சிக்க வந்தவர், இரட்சகர் அப்படிங்கிற வார்த்தையானது. சரியா? இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவின் இரத்தத்தால் மீண்டெடுக்கப்பட்ட நாம் எல்லாரும் பிசாசின் முன்னாடி நம்ம சொல்கிறோம் இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஜெயித்தார் என்பதே அதற்கு அர்த்தமாகும். இயேசு வந்து எப்படி வந்து நம்மை தேற்றவராக உள்ளார் அப்படின்னா, இயேசு சொல்கிறார், நீ கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்கை தந்தவர் அவர்தான். நீ கவலைப்படாதம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம். அவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, ஒரு நாள் எல்லோரும் மாறிப்போக உள்ளவர்கள் தான். இந்த உலகத்திலிருந்து நீ நீங்கினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்மளோட ஆவி ஆத்மா நம்மளோட சரீரத்திலிருந்து பிரிந்தாலும் அது எங்கே போய் செல்லும்னா அவருடைய கரத்தில், அவர்கிட்ட தான் போகுது, வேற எங்கும் இல்லை.
ஆவி ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு நம்மளை பத்திரமாக பார்க்கக்கூடிய வல்லவர் இந்த பூலோகத்தில் நம்மை படைத்து மாம்சமும் இரத்தமுமாக படைத்து அனுப்பியுள்ளார் அப்படின்னா கைவிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நமக்கே தெரியாமல் நம்ம கூட அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை. நம்ம தான் இன்னும் அதை உணராமல் இருக்கிறோம். அதுவும் உண்மை. அவர் சொல்கிறாரு, ஒருபோதும் ஒரு நாளும் எந்த வேலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று பரலோகத்தில் இருந்து வாக்கு தந்தவர். நம்மை கரங்களில் ஏந்தி ஒரு சிறு குழந்தையைப் போல காக்கின்றவர். அவருக்கு எப்பவுமே நம்ம சிறு குழந்தை தான். நம்மளோட வயசு வேணால் 100 வயசு 120 வயசு வரை இந்த உலகத்தில் இருப்போம், அவ்வளோதான். 120 ஆனாலும் 130 ஆனாலும் நம்ம அவருக்கு எப்போவுமே சிறு குழந்தை தான். அவர் ஒரு நாளும் நம்மளை ஒரு பெரிதாக ஒரு இதாகவோ பார்த்தது கிடையாது. எப்போவுமே ஒரு குழந்தை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம அவர் பார்க்குறாரு. சரியா? ஒரு சிறு குழந்தையை போல காக்கின்றவர் யார்? இயேசு. இந்த ஆடியோ உங்களுக்காக கர்த்தர் கொடுத்துள்ளார். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை. உங்கள் அருகில் உங்கள் துணையாக கர்த்தர் எப்பவுமே உள்ளார். நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர். அவர் வானதூத சேனைகளை உங்களுக்காக காவல் வைத்துள்ளார். நமக்கு தெரியுமா? கண்டிப்பாக இல்லை. அவர் வச்சிருக்கிறார். வானதூத சேனைகளை நமக்காக காவலாக வைத்துள்ளார். உங்கள் மனம் எப்போதெல்லாம் தளர்ந்து போகிறதோ அப்போது தேவனை கூப்பிடுங்கள். தேவனை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா, நம்ம பெருசாக கதறி கர்த்தாவேன்னு சொல்லணும் இல்லை. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நீ என்கிட்ட வரப்போகிற, நீ என்கிட்ட இதை கேட்க போகிறன்னே எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியும், முதல்ல தெரியுமா என்கிட்ட இவ கேட்க போகிறேன் இந்த டைமில் இந்த நாளில் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம மனசில் உள்ளதும் நமது வாழ்வில் என்னென்ன தேவைகள் என்றும் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் அதை முன்பதாகவே குறித்து வைத்துள்ளார். தக்க வேளையில் அந்த டைம் வரும்போது அந்த டியூரேஷனில் அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, முடியலை, என்னோடய குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னா அன்னைக்கு கவர்மெண்ட் ரூலே மாறும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்மளுடைய அந்த ஒரு வேண்டல், ஒரு தாகம், அதை கர்த்தர் எவ்வளோ அழகாக கொண்டு போவார் தெரியுமா? அதை வர்ணிக்கவே முடியாது. அதை உணரணும், அதை நம்பணும், அதை ரிசீவ் பண்ணணும், அதை கேட்கணும். கதறி அழணும்னு தோணுச்சுன்னா கதவை அடைச்சிட்டு கர்த்தர்கிட்ட கதறி அழுங்க. அவர் கண்டிப்பாக உங்கள் கண்ணீர் நீங்கள் சிந்துற கண்ணீர் ஒன்றும் சும்மா உங்களோட பெட்ஷீட்லேயோ உங்கள் பில்லோலையோ போகிறதில்ல. அதெல்லாம் அழகான ஒரு குட்டியான வெசலில் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் முத்துக்களாக சேர்த்து வச்சிருக்கிறார். அது ஒவ்வொன்றும் ரொம்ப வேல்யூ உள்ளது. ஒரு நாளும் கலங்க வேண்டாம் என்பது தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நம்ம கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். ஸோ உங்கள் மனம் எப்போதெல்லாம் தளர்ந்து போகிறதோ அப்போது தேவனை கூப்பிடுங்கள். அவர் கவலை என்ற கார்மேக கூட்டத்தை உங்கள் மனதில் இருந்து நீக்க வல்லவராக இருக்கிறார். நான் இப்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்திய வாக்குத்தத்தங்களை வாசிக்க போகிறேன். அவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதில் மிக பர்டிகுலராக இந்த தனிமையில் இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு சில வாக்குத்தத்தங்களை நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் வேணால் ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சொல்கிற அந்த சங்கீதத்தையும் அந்த வசனம் என்ன நம்பர்னு குறித்து வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் கர்த்தர் முன்னாடி ஜெபம் ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு இதில் போகிறீங்களோ அப்போ இந்த வசனத்தை நீங்கள் ரீடு பண்ணி கர்த்தர்கிட்ட உங்களுடைய அந்த விண்ணப்பத்தை அவருடைய பாதத்தில் வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது நமக்கு நாமே சொல்கிற கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்துறதுக்காகவும் நம்ம கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்த நிமித்தமாக நான் இந்த பெட்டிஷன் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம 2 பக்கமும் சொல்கிறதுக்கு இது ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்ம விண்ணப்பத்தை வச்சுட்டு கர்த்தர் நடத்துவாரா இல்லையா, இது நடக்குமா இல்லையான்னு சந்தேகத்தோடு இருக்க அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா. ஸோ இது நமக்கும் ரிமைண்டர், கர்த்தருக்கும் ஒரு விண்ணப்பத்தோடு சேர்த்து வைக்கிற ஒரு
பாகமாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டது. ஓகே, அவர் கொடுத்துருக்கிறாரு. சரியா? ஸோ அவர் கொடுத்ததுனால நம்ம 100% கண்ணை மூடிட்டு அதை நம்பி காலை முன்னாடி எடுத்து வச்சு அந்த இருள் என்னுங்கிற காட்டில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய ஆசையும். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியின் நிமித்தமாக அந்த காட்டில் இருக்கிறவங்களுக்கு, இருளடைந்த காட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு சின்ன கேண்டிலாக வந்தாலும் அந்த வெளிச்சம் உங்களை பெரிய வெளிச்சத்துக்கு எடுத்து கொண்டு போகிற வாக்குத்தத்தமாக இது இருக்கட்டும் என்பது என்னுடைய ஜெபம். ஸோ நம்ம இப்போ வாக்குத்தத்தங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது போகலாம். சங்கீதம் 68:5. சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அழகா சொல்லியிருக்கிறார். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அங்கிருந்து பூமியில் இருக்கிற நமக்கு தகப்பனாகவும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோம்னா என்னென்ன எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அது மாதிரி யாரும் நம்மளை வந்து சொசைட்டியோ கம்யூனிட்டியோ இல்லை நம்ம இருக்கிற ரீஜியன்ஸோ, ஒவ்வொரு ரீஜியன் ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த எஸ்பெஷலி இந்த விதவைகளாக இருக்கிறவங்கள ரொம்ப ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அது ஏன் அப்படின்னு இப்போ வர புரியலை. பட் அது அவங்க தான் மாறணும். நீங்கள் ஒரு தப்பும் செய்யவில்லை. சரியா? விதவை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா வேறு எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை பெயர்கள் இருந்தாலும், தந்தை தாய் என்னெல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காருன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் அப்பாவும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறாங்க. விதவை அப்படிங்கிறத வந்து கர்த்தருடைய கண் பார்வையில் எப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாக்காக இருக்குது. கணவன் இழந்தால் அந்த இடத்த உடனே வந்து கர்த்தர் ஃபில் பண்ணி அங்கே நிரப்பிடுறாரு. அப்போ நம்ம, அதாவது நீங்கள் விதவையாக இருக்கிற நீங்கள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பயப்பட வேண்டாம். தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து. ஒரு ஃபங்க்ஷனு இல்லைன்னா ஒரு இன்விடேஷன் ஒன்று உங்கள் கையில் வந்து கொடுக்கல, உங்களை வந்து நெகட்டிவாக பார்க்குறவங்களுக்கு பயங்கர அடியாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் அங்கே வந்து நிற்கும்போது சாதாரண மனுஷங்கள்லாம் ஏமாத்துறோம் கர்த்தர் முன்னாடி. ஸோ அது வந்து அடுத்த டாபிக். நான் வந்து எப்படி தனிமையில் கர்த்தரை தேடுவதுங்கிறது இந்த டாபிக். கர்த்தரின் குழந்தைகளை தனிமையில் விடாது இருப்பாயாக அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவர்களாகிய இருக்கிற மக்களுக்கும் நான் பிலீவர்ஸ்க்கும் உள்ள ஒரு டாபிக். அடுத்த ஆடியோவில் நம்ம கேட்கலாம். அது வந்து கண்டம்னேஷன், அதாவது கர்த்தர் எப்படி பார்க்குற ஒரு குழந்தையை சாதாரண கர்த்தரால் படைக்கப்பட்ட மக்களாகிய நாம் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும், சமூகத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன, அவங்களை அங்கீகரிக்க வேண்டிய இடங்கள் என்னவென்ன, அதை நம்ம அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த சங்கீதம் 68:5 பார்த்தோம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா யோபு 29 வசனம் 12 முதல் 13 முடிய என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அவர் எதற்காக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார் தெரியுமா? பணக்காரர்களுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறவங்களுக்காக வந்தார்? கண்டிப்பாக இல்லை. பாவிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் உதவி இல்லாமல் தவிக்கின்ற மக்களுக்காகவும் இரட்சகராக வந்தார். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். கர்த்தர் வந்து
என்ன சொல்றேன்னா, விதவையின் இருதயத்தை. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் பார்க்கணும். நம்ம எப்போல்லாம் வந்து நான் வந்து ஜீசஸை ரிசீவ் பண்ணேன், நான் இயேசுவை வந்து என்னோடய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய இருதயத்தின் வாசல் கதவை திறந்து இயேசுவை வந்து உள்ளே ஏற்றுக்கொள்கிறோம். சரியா? இருதயத்தின் வாசல் கதவை திறந்து இயேசுவை வந்து உள்ளே ஏற்று நம்ம வந்து அவரை வந்து அடைக்கலமாய், அவர் நம்மளை தேற்றவராய் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் யார் இருக்கிறா? இயேசு. சாதாரண மனுஷங்களுக்கு உலகத்தில் துணை இருந்தும் கர்த்தர் துணையாக இருக்கும்போது, யார் துணையும் இல்லாத விதவையின் இருதயத்தில் கர்த்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. நெக்ஸ்ட், சங்கீதம் 146 வசனம் 9. சங்கீதம் 146 வசனம் 9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஸோ இப்போ நீங்கள் தன்மையில் இருக்கிறீங்க, திக்கற்ற ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 4 குழந்தையோ வச்சு ஒரு விதவியாக இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற வாக்குறுதி இது. சரியா? நெக்ஸ்ட், யோவான் 14 வசனம் 18. யோவான் 14 வசனம் 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் வருவேன். எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, டக்குன்னு இந்த யோவான் 14 18 கையில் எடுத்து சத்தமாக வாசித்து, கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்க நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் வருவேன் என்று. இப்போ எனக்கு உங்களுடைய தயவு தேவைப்படுது, உம்முடைய பிரசனம் தேவைப்படுகிறது, நீர் என்னுடன் வாரும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதியை எடுத்து கர்த்தரிடம் நாம் கொண்டு செல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எரேமியா 49 வசனம் 11. எரேமியா 49 வசனம் 11. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. இங்கே பாருங்க, அதாவது திக்கற்றவர்களாக போகும் உன் பிள்ளைகளை என்னிடம் ஒப்புவி. சரண்டர் யோர் சில்ட்ரன் டு மீ. நான் அவர்களை உயிரோட காப்பாற்றுவேன். எனக்கு தெரியும் எந்த நேரம் தண்ணி கொடுக்கணும், எந்த நேரம் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும்னு எல்லாமே. அவங்களுக்கு ஏற்ற வேளையில் தக்க துணையையும் கர்த்தர் கொடுப்பார். என்னுடைய குழந்தைக்கு துணை தேடுகிறேன், என்கிட்ட வந்து பணம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு இல்லை அவனுக்கு ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒரு துணையாக நான் வந்து பார்த்துட்ருக்குறேன், எங்களுக்கு அதிகம் ஒரு நகையோ எதுவும் கொடுக்க முடியாது, டவுரி ஒன்றும் கொடுக்க இல்லை. நீங்கள் ஏன் கொடுக்கணும்? கர்த்தர் படைத்த குழந்தை, கர்த்தர் அந்த குழந்தைக்கு யார் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிறார், தக்க வேளையில் அவர் அவர்களிடம் அனுப்புவார். உங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் நீங்கள் வந்து ஜெபத்தில் வையுங்கள். கர்த்தாவே, எரேமியா 49 வசனம் 11 சொன்ன மாதிரி, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக என்று சொன்னீரே. நான் இந்த வசனத்தை இப்போ உம்முடைய பாதத்தில் வைத்து என்னுடைய விஷயங்கள்லாம் உம்முடைய பாதத்தில் விண்ணப்பமாக வைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் மட்டும் சொல்லாமல், இதை நான் நம்புகிறேன், நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று நம்புகிறேன், எனக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லணும். எப்போவுமே நம்ம விண்ணப்பங்களை எடுத்து போகாமல் கர்த்தர் கொடுத்த பாஸ்ட்டாக நடந்ததுக்கு நன்றி செலுத்திட்டு, இந்த நாள் முழுவதும் போன எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, நடக்க போகிறதுக்கும் தந்தமைக்காக நன்றி நம்ம வந்து சொல்ல நன்றி உள்ளவர்களாக கர்த்தருக்கு நாம் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், சங்கீதம் 9:9. சங்கீதம் 9 வசனம் 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன், இக்னோரன்ஸ், ஆட்டிடியூட், அரகன்சி, அப்யூஸ், இமோஷனல் அப்யூஸ், ஃபினான்ஷியல் அப்யூஸ், பிளாக்மெயில், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா
2 3 பேர் சேர்ந்து இருக்கிற இடங்கள்ல வந்து குரூப்பாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ தனிமையில் இருக்கிற உங்களை டார்கெட்டாக இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இதுதான் இந்த சிஸ்டம், இந்த உலகத்தோட சிஸ்டம், காசிப்பிங். ஒரு பொண்ணு அழகாக தனியாக இருந்துட்டா அப்படின்னா முடிஞ்சது கதை. காசிப்பிங் அது ஸ்ட்ரெஸ்ஸாக, அது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ஆண் கல்யாணம் முடிக்காமல் வயது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சா முடிஞ்சுது, அவங்க பேரை டேமேஜ் பண்ணணும். இது அப்படி தான் போகுது. அம்மா அப்பா இல்லாமல் கொஞ்சம் அந்த குழந்த கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம இருக்கா, குழந்த லைஃபே முடிச்சிடணும். காசிப் படித்து அதை திட்டி அதை இது பண்ணி. உங்களுக்கு இரக்கமும் உருக்கமும் உள்ள கர்த்தர் இருக்கும்போது மனுஷர்கள் நாவை உயர்த்தக்கூடாது. கர்த்தரின் குழந்தைகள் மேல் நாவை உயர்த்தக்கூடாது. இது நம்ம வந்து நமக்கு நாமே சொல்லி படிக்கணும். அப்யூஸ் பண்ணக்கூடாது, இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. ட்ரீட் எவ்ரி ஒன் ஃபேர்லி. நம்ம வந்துட்டு ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒரு மனுஷங்கள், நீங்கள் எத்தனை ஆஃபரிங் கொடுங்க, எத்தனை சம்பாதிச்சு கர்த்தருக்கு வந்து நன்றின்னு சொல்லி ஊரெல்லாம் போய் கொடுத்தாலும், நீங்கள் ஒரு இடத்துல கர்த்தர் வந்து கருதலாய் பார்க்கின்ற மனிதர்களை இழிவாக நடத்தினா நீங்கள் கொடுத்தது எல்லாமே மைனஸ் பண்ணப்படும். அது வந்து அதுக்கு வந்து ஆன்சர் நம்மக்கிட்ட இல்லை. அது கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் கொடுப்பார். ஸோ உங்களை யாராவது வந்து ஏளனமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, சங்கீதம் 9:9 கையில் எடுத்துட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இதை எடுத்து கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணி நீங்கள் கர்த்தர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள். அங்கே அவர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் எல்லாம் வாய்க்க பண்ணுவாராக. நெக்ஸ்ட்டு ஏசாயா 54:10. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் போகட்டுங்க, பர்வதங்கள்லாம் நிலை பெயர்ந்து எல்லாம் உடஞ்சி சதறி என்ன வேணாலும் ஆகட்டும், பூகம்பம் வரட்டும், வெள்ளம் வரட்டும், சுனாமியே வரட்டும், என்ன வரட்டும், எல்லாம் வரட்டும். ஆனாலும் அங்கே என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானம், சுனாமி வரும்போது எப்படிங்க சமாதானம் வரும் அப்படின்னா வரும். கர்த்தர் சொன்னார்னா அது சொன்னது தான். வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அது அப்படியே நடக்கும். சரியா? உடன்படிக்கை நிலை பெயர், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? நெக்ஸ்ட் மத்தேயு சாப்டர் 11. ஓகே, மத்தேயு 11:28. வருத்தத்துடன் மனபாரங்களை சுமந்து களைப்புற்றவர்களாக நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திருப்பியும் சொல்கிறாரு, வருத்தத்துடன் மனபாரங்கள் இருக்கா, எல்லா பாரத்தையும் கொண்டு வந்து என்னோட காலில் வச்சுட்டு போயிட்டே இருங்க, சரண்டர் ஹியர். பிகாஸ் அவர் வந்து ஏற்கனவே நமக்காக வந்து நம்மளுடைய பாரத்தெல்லாம் ஏற்றவர். அவர் சொல்வார், என்னுடைய இது வந்து லேசாக இருக்குது, எனக்கு வந்து பாரம் கிடையாது, உன்னுடைய பாரம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் இங்கே எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னா உன்னை காப்பாற்றுவதற்காக இருக்கிறேன். அதுக்கு நம்ம வந்து எப்போவுமே கர்த்தர்கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்ன்ட்டு இல்லை, அவருக்கு நன்றியாக அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக ஹானஸ்டாக நம்ம சைட்லேருந்து உண்மையாக இருக்கும்போது அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், 100% விட மாட்டார். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஏசாயா 54. ஏசாயா 54:5 முதல் நான் ரீட் பண்ண போகிறேன். ஏசாயா 54. நீங்கள் வந்து என்ன பண்ணும், எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, பாரம்லாம் நிரம்பி இருக்குது அப்பா அப்படின்னு இருக்கும்போது ஏசாயா 54 கையில் எடுங்க, உட்காந்து சத்தமாக ரீட் பண்ணுங்கள். கண்ணீர் வருதா பரவாயில்ல, ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து வைங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். சரியா? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகஞ்செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். இந்த வாக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகஞ்செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிறார் உன்னை கர்த்தர் அழைத்தார். அப்படின்னா இந்த இடத்துல இளம் பெண் ஸ்திரீயை போலவும் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, அவர் டைரக்டாகவும் பெண்ணை சொல்கிறாரு, இன்டைரக்டாக இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அப்படிங்கிற ரொம்ப வல்னரபிள், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இல்லையா? நீ நினச்சி பாருங்கள், இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை கை விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவா, அவள் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா சொசைட்டியில். ஸோ அந்த நிலைமையில் நிற்கிற ஆண்களுக்கும் இது உண்டு. ஆண்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஒரு குழந்தை இருந்தால் கூட அந்த குழந்தையை டக்குன்னு 4 பேர் தத்தெடுத்து வளர்த்துவாங்க. முதியவர்கள்னால் முதியோர்கள் இல்லம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் ஒரு அடைக்கலம் இருக்குது. ஆனால் அந்த இளம் பெண் பாருங்கள், நடுவில் கடந்து நிறைய சுசைடல் டெத்து நம்ம பார்க்கலாம். எது அப்படின்னா அவுட் சைடு ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர். இதனால் எத்தனையோ இளம் பெண்கள் த டெத் ரேட் உண்மையிலே தனிமையில் லோன்லினஸ் இருக்கிறவங்களோட டெத் ரேட் அப்படின்னா ஹையஸ்டாக ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லுமே கொரோனாவில் நோய் மறித்தவர்களை விட இந்த மாதிரி சுசைடில் மறிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் கொண்டே இருக்குது உலகத்தில். ஓகே, ஸோ கர்த்தர் இந்த இடத்துல ஒரு இளம் பெண்ணை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கிறாரு. ஸோ நான் திருப்பி ரீட் பண்ணுறேன். ஏசாயா 54 வசனம் 5 முதல். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகஞ்செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். நான் உன்னை இமை பொழுது கூட கைவிட மாட்டேன். நீ சின்னதாக தப்பு பண்ணாலும் நீ மனம் திரும்பி வரும்போது உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன். ஒரு நாள் கைவிட மாட்டேன் எங்கேயுமே சொல்லலை. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஒரு இமை பொழுது கர்த்தர் நம்ம பண்ண பாவங்களுக்காக மேபி முகம் திருப்பியிருக்கலாம். பாவம் செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எல்லாரும் பாவிகளே. நான் பாவி இல்லைன்னு ஒருத்தர் கூட 100% கையை காமிக்க முடியாது. மனிதர்கள் கண்ணால், இருதயத்தால், சிந்தனையாலும் செயலாலும் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் தெரிந்தும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஸோ இங்கே இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். நோவாக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரியே உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து
நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஸோ அவர் எப்படி வர்ணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நானே வாசிக்கும்போது ஒரு செகண்டு அப்படியே பார்த்து இருந்துட்டேன். மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ சிறுமைப்பட்டவளாக பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளா, பெரிய ஸ்ட்ராமே உன் லைஃப்பில் வந்துட்டு போயிட்டுமா, யாருமே இல்லை அப்படின்னாலுமோ நான் உன்னை பிரகாசிப்பேன். உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகளை எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் ஸ்திரிக்கப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அவர் சொல்லிட்டாரு, கொடுமைக்கு உன்னை தூரம் பண்ணுவேன். அது அப்யூஸ் இல்லையா, 4 பேர் தப்பாக பேசுகிறாங்க, காஸ்ப், எல்லாத்துக்கும் நம்மளை தூரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், உனக்கு அகெயின்ஸ்டாக யாராவது கூடினாங்க அப்படின்னா அது என்னால் கூடுற கூட்டம் அல்ல. கர்த்தர் சொல்லிட்டாரு, அது என்னால் கூடிக்கிற கூட்டம் அல்ல. அப்படின்னா அந்த மக்களும் கர்த்தருடையவர்கள் அல்லன்னு அர்த்தம். புரியுதா? கர்த்தர் ஏசப்பா இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இவ்வளோ டீப்பான ஒரு ஸ்டடி அதாவது ஒரு 40-50 வயசு 60 வயசுள்ள 4 பேரும் கூடி இருந்து ஒரு பர்சனை டார்கெட் பண்ணி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இதை நான் சொல்கிறேன். 60 வருஷமாக சர்ச்சுக்கு போய் பைபிளை கையில் எடுத்து அவங்களுக்கு படித்தும் ஞானம் இல்லைன்னு தானே அர்த்தம். புரியுதா? அப்போ ஞானம் இல்லாதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. அப்போ அவங்க பைபிள் படித்து வேஸ்ட்டு, பைபிள் தெரிஞ்சு வேஸ்ட்டு. கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே தன்னைத்தானே மறைத்து வேஷம் கெட்டுகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது கொடுமைக்கு தூரமாய் உன்னை நான் வைப்பேன், கொடுமை உன்னை அணுகுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரு நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒரு கூட்டம் உனக்கு அகெயின்ஸ்டாக கூடுதுன்னா கர்த்தர் அவங்க மனசில் இருந்தார். அங்கே ஆல்ரெடி பைபிள் ஸ்டடி எடுத்திருந்தாங்க, அங்கே படிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தப்புமா, அப்படி செய்யக்கூடாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் இருந்திருப்பார். அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா கர்த்தர் அங்கே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எம்டி வெசல்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஐயோ அவங்க பெரியவங்க, எல்டர்ஸ், நம்மளை இப்படி தப்பாக பேசுகிறாங்களே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அந்த இருதயத்தில் கர்த்தர் வாசம் செய்யவில்லை. கர்த்தர் வாசம் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வேற. ஓகே, இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரிகைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கொடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க நியாயம் அவங்க சைடில் நம்ம மேலே இல்லாத பழி குற்றங்கள்லாம் சுமந்து வரும்போது கர்த்தர் எப்போ நம்மளை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை கர்த்தருக்காக ஊழியக்காரனாக, அதாவது நீங்கள் டெடிகேட்டட் பண்ணிட்டாலே நீ ஊழியக்காரங்க தான்.
ஊழியக்காரங்க அப்படின்னா நீங்கள் போய் படித்து குவாலிஃபிகேஷன் எடுத்து பட்டம் எடுத்து வரணும்னு இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் 2 வசனத்தை கொண்டு போய் ஒருத்தங்க கூட கொடுக்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறீங்கனாலே நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். விதை எத்தனை பலன் கொடுக்கும் என்று யாராலுமே கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். யூ ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். கர்த்தருடைய அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய பார்வையில் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையில் ஈஸியாக அவர் சொல்லிட்டார். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் கேட்ட இந்த வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் தலையில் நீங்கள் பதிய வைக்கணும், உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதி வைக்கணும். வச்சா மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே நிற்கிற நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்து ஓடி வர முடியும். ஏன் கண்ணை மூடிட்டு ஓடிவாங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை நம்பி கண்ணை மூடுறீங்க. ஓடுறது உங்களுடைய எஃபர்ட். எப்படி? கர்த்தரை தினமும் துதித்து அவரை நம்பி ஃபார்வர்டில் போடுறது. நடந்தில்ல, ஓடுங்க. கர்த்தர் நோக்கி கண்ணை மூடிட்டு ஓடுங்க. அவர் ஏன்னா உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி. கல்லும் முள்ளும் என்னவாக இருந்தாலும் அவர் பாதையிலிருந்து நீக்கி அவரோடு அவர் எட்டர்னல் லைஃப், அந்த நித்திய வாழ்வுக்கு அவர் கொண்டு போயிடுவார். சரண்டர் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். அவரோட கரங்களில் உங்களை ஒப்படையுங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை ரீட் பண்ணி அதன் மேல் கை வைத்து ரீட் பண்ணி, கர்த்தாவே நீர் சொன்னீர் அல்லவா, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஃபார்வர்டில் போங்க. ஸோ இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும், அவருடைய கிருபையும் இரக்கமும் என்றென்றைக்கும் நம்மோடு ஒரு அழியாத மாயாத நிழலாய் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நம்ம நிழல் பூமியில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லைட் வேணும் இல்லையா? சூரியனோ இல்லை ரூம்லேயோ வீட்டுக்குள்ளேயோ லைட் இருந்தால் நம்மளுடைய நிழல் 4 திசையில் எந்த திசையில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அழியாத நிழல்னு ஒன்று இருக்கா? இருளிலும் உங்கள் நிழல் தெரிகிறது அப்படி என்றால் அது உங்களுடைய நிழல் அல்ல, உங்களுக்குள் வாசம் செய்கிற கர்த்தருடைய நிழல் அது. ஆமீன். அது எப்படி பார்த்தீங்களா? நமக்குள்ள வாசம் செய்கிற கர்த்தருடைய நிழல் அது. அந்த நிழல் மாயாதது, அழியாதது, என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஸோ நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை நாடி அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பின்னே செல்வோமாக. இது கேட்டுட்டு அப்படியே கடந்து போவதற்காக இல்லை. இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட மக்களுக்கு ரொம்ப நன்றி. பொறுமை தன்னால் வரும். பேஷன்ஸ் எப்படின்னா, நம்ம அடிபட்டு வரவங்களுக்கு நிதானம் வரும், பொறுமை வரும். மற்றவங்களை விட ஆழ்ந்த 10 தடவை யோசித்து இது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியும் வரும். அது ஒரு வித்தியாசமான ஒரு விஸ்டம்ங்க. அது மற்றவங்களுக்கு புரியாது. நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைத்து உங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கையை ஃபார்வர்டில் போய்கிட்டே இருங்க. இதற்கிடையில் உங்களை வஞ்சிக்கிறதோ, இதற்கிடையில் உங்களை வேதனைக்கின்றதோ எல்லாமே கர்த்தர் அனுப்புனது அல்ல. அவர்கள் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை இங்கே உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் நீங்கள் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நம்ம யாரையும் குற்றப்படுத்தவும் வேண்டாம். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, பைபிளை கையில் எடுங்க, வசனம் படிங்க, உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருடைய பாதையில் நடத்துங்க. அவரே உங்களுக்கு துணையானவர். கர்த்தரே உங்கள் துணையானவர். நித்தமும் அவருடைய நிழல் உங்களோடு உண்டாகும். ஓகே, இந்த ஆடியோவை கேட்டு யாராவது ரீசெண்டாக கணவனோ மனைவியோ இழந்து தனிமையில் இருந்தாங்கன்னா, இல்லை குழந்தைகளோ தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்க கூட உட்காந்து இந்த வசனங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க கூட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி வசனங்கள் உண்டுமா அப்படின்னு சொல்லி பேசுங்க. இதை ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய குழந்தைகள் தான், அவருடைய உடலின் பாகமாக இருக்கிறோம். ஓகே,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட இந்த ஆத்மாவையும் ஆவியும் உள்ளங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்களுடைய மனதில் இருக்கின்ற பாரங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் இயேசுவே. கர்த்தாவே, இந்த ஆடியோ இனி எத்தனை பேர் கேட்பாங்க, எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆகும் என்பது முக்கியமல்ல கர்த்தாவே. கேட்கின்ற ஒரு இருதயமானாலும் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படட்டும் கர்த்தாவே. அவர்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த மனபாரங்களை நீக்கும் கர்த்தாவே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் அந்த இருதயத்தில் எழுதப்படுவதாக கர்த்தாவே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய வாழ்வில் நடக்க கடவதாக கர்த்தாவே. நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அவர்களுடைய வாழ்விலும் கர்த்தாவே, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கர்த்தாவே, உம்முடைய சந்நிதியில் இருந்து நீங்காதவாறு அவர்களுடைய கால்களையும் கர்த்தாவே நீர் கட்டளையிட்டபடி கர்த்தாவை நீங்காமல் இருப்பதாக கர்த்தாவே. அவர்களை உச்சி முதல் பாதம் வரை கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தால் கழுவும் கர்த்தாவே. நீர் தந்த வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற உள்ளங்களை இருதயத்தை கர்த்தாவே நீர் காணாது போவீரோ கர்த்தாவே. இந்த வசனங்களால் கர்த்தாவே அவர்களை கழுவும் கர்த்தாவே. இந்த வசனங்களால் அவர்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அந்த இருளை நீக்கும் கர்த்தாவே. நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் கர்த்தாவே. நீர் செய்த எல்லா காரியத்திற்கும் நன்றி கர்த்தாவே. நீர் செய்ய போகின்ற எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் அவர்கள் லைஃப்ல இந்த நிமிஷம் கொடுத்த அந்த நன்மைகளுக்காக கேட்டு கர்த்தாவே, அவர்கள் வாழ்வு நிறைவேறுகின்ற இந்த நிமிடத்திற்காக கர்த்தாவே, வரப்போகிற நாட்களையும் கர்த்தாவே, நீர் நடத்த போகின்ற நாட்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இத்தனை நேரம் பொறுமையாக எங்களுடைய ஜெபத்தையும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தீர் என்ற நம்பிக்கையுடன் கர்த்தாவே நாங்கள் விடைபடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய மனதில் இருக்கிற வேதனைகளையும் கர்த்தாவே அவர்களுடைய பாதத்தில் விண்ணப்பமாக வைக்கும்போது பிதாவே, நீர் தக்க வேளையில் அதற்கு நீர் வாக்கு கொடுப்பீர், நீர் விடை தருவீர் என்ற நம்பிக்கையுடன் கர்த்தாவே நாங்கள் இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலமாக உமது பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.